நீ ஒரு திமுக பொறுப்பில் இருக்கிற ஒரு திமுக இந்த வார்டு உறுப்பினர் நீங்க ஒய்ஃபு நீங்க வந்து மக்கள் மத்திய கொடுக்குற ரீசன் அது நீங்க அது வீடியோ கொடுக்குறீங்க இது மட்டும் தான் மற்றபடி இல்ல இது முக்கியமான இல்ல. அப்ப நீங்க வந்து அப்ப வந்து திருப்பி திமுக வந்து கரெக்டான உயலராம நாங்க ஆட்சி பண்ணோம் சொல்றீங்க. இது பயங்கர பிரார்த்தனை இல்லையா அது? இல்ல இப்ப நாங்க இங்க திமுக வந்து சொல்ற ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபி பிரதமர் ஓட்டு திருடுன்னு சொல்லி சொல்றாங்க. காங்கிரஸும் திமுக சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன சரிங்க அரசாங்கம் கொடுக்கறது நீங்க ஏன் கொடுக்குறீங்க? பஞ்சாயத்து போனதால இல்ல தெரியும் இது யார் கவர்மெண்ட் தான் செய்யணும். அது நீங்க ஏன் செய்றீங்க? இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபார்ம் இது தெரியும்ல. நீங்க எதுக்கு பண்றீங்க? எதுக்கு நீங்க பண்ண சொல்லுங்க எதுக்கு பண்றீங்க? நீ இந்த இடத்துல நீ ஒரு ஒய்ஃப் வார்டு உறுப்பினர், ஆனா நீங்க தான் ஆக்டிவா வந்து வார்டு கவுன்சிலர் செயல்படுறீங்க. இப்ப நீங்களும் மக்கள் மத்தியில் போய் பண்ணீங்கன்னாக்கா இது வந்து இதையும் அரசாங்கம் உங்க அதிகாரி ஏத்துக்கிறாங்களா? தேர்தல் அதிகாரி ஏத்துக்கிறாங்களா? அதை ஆடியோவும் பார்த்து இல்ல ஆடியோ கொடுக்க சொன்னாரா? இல்லாதவங்களுக்கு நீங்க இது ஹெல்ப் பண்ணுங்க தான் சொல்றாரு. இல்லாதவங்களுக்கு திமுக ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்றாரு. அப்படி இல்ல நீங்க ஒவ்வொரு கட்சியில இருக்கவங்களும் போய் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி இல்லங்க. இவ்வளவு காலையில இருந்து எனக்கு போன் தான் வந்தேன் நான். இவ்வளவு காலையில வந்து உங்க குரூப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு அருணாச்சலம் பாஸ்கர் சொல்லி குரூப்லயே போடுறாங்க. இவங்க கிட்ட இந்த ஃபார்ம் கிடைக்குது வாங்கிக்கன்னு சொல்லி போடுறாங்க. இது அரசுடைய ஃபார்ம் நீங்க வாங்க கூடாது. அது காட்டுங்க. அது எந்த இது போயிருக்குது? ரைட்டுங்க. இந்த வந்து இது கவர்மெண்ட் தான் திருத்தணும். இந்த எஸ்ஆர்ஐ இந்த இது உங்களுக்கு என்ன தெரியல. இது எவ்வளவு தமிழ் இந்தியா முழுவதும் பெரிய ஒரு ஸ்கீமா போயிருக்குது. இப்ப நீங்க இந்த பண்ணீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது தப்பு இல்லையா? திமுக அப்ப வந்து பிஜேபி மற்ற கட்சியில் சொல்ல திட்டு ஓடுன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க திட்டுத்தனம் பண்றீங்களா? உங்க கூட ஒரு அரசு அதிகாரி இருந்தா நான் கேட்கப்படுத்தல. உங்க கூட அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் இருந்தாக்கா நான் உங்களை கேட்கப்படுத்தல. உங்க ஒய்ஃப் இந்த வார்டு உறுப்பினர், நீங்க தான் வார்டு உறுப்பினராக செயல்படுறீங்க. ஆனா இது நீங்க தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ணல, உதவிதான். இதுல தலைவர் தப்பு. இது அரசாங்கத்துல வந்து இப்ப உங்களுக்கு நீ ஆர்டிஓ கொடுக்க சொல்றீங்க. நான் ஆர்டிஓக்கு வந்து கலெக்டர் பேசுறேன், டிஆர்ஓக்கு பேசுறேன், விஓக்கு பேசுவேன். இப்போ எனக்கா நான் இந்த மாவட்டத்தில் பிஎல் ஒன்று நான் இது நீங்க தவறு பண்ணலாமா? ஆனா திமுக வாய் குச்சா சொல்றீங்க பாரத பிரதமர் வந்து ஓட்டு திருடுன்னு சொல்றாங்க. இப்ப ஓட்டு திருடு திமுக காரங்களா இல்ல பிஜேபி காரங்களா? என்ன சொல்லுங்க தலைவரை. நீங்க வந்து தப்பு இல்லையா? அது வீடு விட போய் உங்களை யார் பாசம் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? ஹெல்ப் பண்ண சொல்லி தான் கொடுத்தாங்க. இல்லங்க உங்க அதிகாரம் கொடுத்தது யாரு? பிஜேபி உங்க அதிகாரம் கொடுத்தது யாரு? சாரி பிஜேபி உங்க கவர்மெண்ட்ல உங்க அதிகாரம் கொடுத்தது யாரு? அதிகாரில ஹெல்ப் தான் பண்றாங்க. ஹெல்ப் பண்ண உங்களை யார் ஹெல்ப் பண்ணாங்க? அதுதானே கவர்மெண்ட் வந்து அவங்க அதிகாரம் நியமிச்சுக்கிறாங்க. அரசாங்கம் வந்து இப்ப அரசாங்கம் வந்து நியமிக்கிறாங்க இல்லையா? முடியல போய் ஓடிவிடா அவங்களால இது பஞ்சாயத்து விட்டு பஞ்சாயத்து போறதால முடியல. அவங்களுக்கு நீங்க கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. எங்க கட்சின்னு சொல்லல, டோட்டலா தேசிய கட்சி இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே பிஜேபியோ அது எப்படி நம்ம சொல்லிருக்காங்க தெரியுமா? நான் வந்து கவர்மெண்ட்டுடைய மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். அவங்களுடைய எஸ்ஆர்ஐ அரசு நியமிக்கப்பட்டவர்கள் வருவார்கள். அவங்க கூட போயிட்டு நீங்க எல்லா கட்சியும் போய் ஹெல்ப் பண்ணலாம். அதாவது அது ஹெல்ப் பண்ணலாம். நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க திமுக வேற பாருங்க. உங்க பாயிண்ட் திமுக இருக்கா? ஸ்டாலின் படம் இருக்கா? நம்ம சிஎம் படம் இருக்கா? இருக்குல்ல. அப்ப நீங்க போய் பண்ண தவறு பண்ணலாமா? அப்ப யாரு அப்பனா எதுக்கு வாழ்க்கையே பேசுறீங்க? அரசாங்கம் பாரத மோடி அவர்கள் இது மாதிரி ஒரு ஓட்டு வேட்டை பண்ணி இங்க இருக்கிற எல்லாரையும் வந்து ஓட்டு திருடு வேட்டை பண்றாரு. திருட்டு தனவன் நாங்களா நீங்களா? நீங்க சொல்லுங்க. நீங்க தரக்கூடாது இல்ல. நீங்க கூட யாராச்சும் அந்த உங்க கவர்மெண்ட் அரசாங்கம் நியமிக்கப்பட்ட அதிகாரி தான் நான் கேட்கப்படுத்தில்ல. புரியுதா? இந்த ஸ்டீபன் சட்டமன்ற நான் பிஎல் 1 தலைவர். எனக்கு நிறைய போன் அதனால தான் வந்தேன். இவங்க தான் இப்போ அந்த கவர்மெண்ட் அதிகாரியே வரது கிடையாது. இவரோ இவங்க திமுக வீடியோ கூட இவங்களே கொடுத்துறாங்க ஃபார்ம்னு நியூஸ் வந்து. நேற்று கூட பாருங்க அங்க சர்ச்சை கட்ட முந்தானத்தா முந்தான சர்ச்சை போய் நீங்க தரீங்க. நியாயமா அது? அரசு அதிகாரிகளுக்கு தான் நான் வேணாம் சொல்றது கிடையாது. இது பண்ணது தப்பு தானே? அப்ப நீங்க வந்து இது மாதிரி மக்கள் மத்தியில சொல்லிட்டு இப்ப நீங்க வந்து எல்லாரும் முட்டாளாக்குறீங்களா? மேடம் இவருடைய நம்ம தமிழ்நாடு சிஎம் ஸ்டாலின் அவர் சொல்றாரு பாரத பிரதமர் வந்து இது மாதிரி ஒரு எஸ்ஆர்ஐ குளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் சிஎம் தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு அந்த தொகுதியில ஒரு 40-50 ஓட்டு ஒரே வார்டில் இருக்குது. தப்பான போலியான வாக்கள் இருக்கிறாங்க. இது நல்ல ஒரு ஸ்கீம். போலியான வாக்கு அதாவது நல்ல உண்மையான வாக்கள் கண்டிப்பா நீக்கப்படக்கூடாது. பொய்யான வாக்கள் நீக்கப்படணும். ஆனா உண்மையான வாக்களுக்கு பாதிக்கப்படக்கூடாது. இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியா கொண்டு ஸ்கீம் இது. ஆனா இவர் திமுகவுடைய இவங்க ஒய்ஃப் இந்த இடத்துல வார்டு உறுப்பினர். இப்ப இவர் அது அந்த அம்மா வரத்து கிடையாது. இவர் தான் செயல்படுறாரு. தமிழ்நாடு முழுவதும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுங்களேன். யாருமே வரத்து இவர் தான் செயல்படுறாரு. ஆனா இவர் என்ன பண்றாருனாக்கா காலையில இந்த ஃபார்ம் மாதிரி வீடு விடா கொடுத்துட்டு இவருக்கு என்ன தெரியும்? எத்தனை இருக்கிறாங்க தெரியுமா? மேடம் நானும் வந்து இந்த 10 ஆண்டா இருந்தேன். 2011 2016 22 வரையும் எலெக்ஷன் வரையும் நான் இருந்தேன். நான் இந்த தவறு நான் பண்ணல. நானும் இந்த வார்டில் வந்து நான் இந்த வார்டு கவுன்சிலராக இருந்தேன் நான். ஆனால் தொடர்ந்து இவர் மாதிரி பண்ணியிருந்தாருன்னா தப்பு இல்லையா? ஆனால் இவங்க வந்து ஆனால் சொல்லிக்கிறாங்க இவர் பாக்கெட்டில் பாருங்க. நாங்கள் இது வந்து எஸ்ஆர்ஐ பண்ணுறோம். அனைத்து கட்சியும் கொடுக்க மாட்டோம். அனைத்து கட்சி பங்கு நிறைய போன் காலையில் இருந்து நான் நீங்கள் மாலை போட்டனால எனக்கு வரமும் இல்லை. இது தவறு இல்லையா? இந்த ஸ்கீம் நீங்கள் எப்படி தலைவர் பண்ணுறீங்க? ஆமாம் உங்களுக்கே தவறு தெரியாது. அரசு அதிகாரி தான் கொடுங்க ஃபார்ம். இது தொடக்கூடாது. இவர் ஹெல்ப் பண்ணலாம். இந்த அம்மா வீடு இங்கே இருக்குது, இவங்க வீடு இதுதான், இந்த வீட்டு நம்பர் தான், இவங்க 5 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு வார்டு உறுப்பினர் தெரியும் வீட்டில் யாருக்குறாங்கன்னு. இவர் அந்த ஹெல்ப் பண்ணலாம கண்டு இவரே போயிட்டு கொடுத்துட்டு இந்த ஃபார்ம் உங்களுக்கு கொடுத்தது யாருங்க?
இந்த ஃபார்ம் கொடுத்தது யாரு உங்களுக்கு? மேடம். எந்த மேடம்? அந்த இது மாதிரி லூர்து மேரி வந்து அவங்க ஒரு திமுகவுடைய அடிப்படை உறுப்பினர். அவங்க இல்லங்க, அவங்க குடும்பமே தெரியும் எனக்கு, அவங்க குடும்பமே தெரியும் எனக்கு தலைவரை. கவர்மெண்ட்ல அதான் நியமனம் பண்ணி தான், அதுதான் அதனால தான் உங்களுக்கு தராங்க. இந்த ஃபார்ம் மற்ற கட்சிக்காரன் இருக்கா? திமுக மட்டும் தான் இருக்குது. அதாவது மற்றவங்க இங்க வருங்க, ஏடிஎம்கே இங்க வலுவான கட்சி, விஜய் கட்சி இருக்குது, சீமான் இருக்காரு, திருமாவளவன் இருக்காங்க, மற்ற அனைத்து கட்சி இருக்குது. இவங்க கிட்ட அந்த ஃபார்ம் அவங்க கொடுக்காது, உங்க கிட்ட மட்டும் நம்ம லூர்து மேரி எப்படி கொடுக்குறாங்க? இல்ல தலைவர, இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அரசாங்கத்துல நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு படிச்சவங்க உங்களுக்கு ரீசன் தெரியாது, இந்த ஃபார்ம் நம்ம கைது வாங்கலாமா? அம்மா நான் இவர் வந்து விரோதமா சொல்ல, இவர் பண்ற செயல்பாடு தப்புன்னு தான் சொல்றேன். அம்மா உங்களான இருக்காமா, நீங்க வரலாம், உங்க வீட்டை தேடி அதிகாரிகள் வருவாங்க, இவர் ஹெல்ப் பண்ணலாம். இந்த அம்மா வீட்டு மாதிரி இருக்காங்க, அவங்க வீட்டில் ஃபார்ம் தரலன்னு சொல்லலாம், சொல்லி 4 பேர் கூட்டு வரலாம். ஆனா இவரே ஃபார்ம் தர அளவுக்கு இவர் கவர்மெண்ட் இவரை நியமிக்கல. அப்ப திமுக இருக்கிறவங்க எல்லாம் திட்டு தனமா இந்த மாதிரி சேர்க்கறது தப்பு தானே? இல்லங்க, இது தப்புங்க. இது ஏங்க ரைட்டுங்க, இங்க ஒரு 10 இவங்க ஓட்டுக்குது, இப்ப நீ எத்தனை குத்திட்டாங்க, அதை நீங்க திரும்ப ஃபார்ம் கொடுப்பாங்க, சேர்த்து போறாங்க. அந்த லூர்து மேரி தானே போட்டுறாங்க. அப்ப அவங்க வந்து இப்ப அவங்க கவர்மெண்ட் அதிகாரியா? பிஎல் ரைட், கவர்மெண்டால் நியமிக்கப்பட்டவங்க. இந்த முட்டாள்தனம் பண்ணலாமா? அவங்க தப்பு இல்லையா? அது நீங்க பண்றது, அவங்க தானே கொடுக்கணும். கரெக்ட், நீ சொல்ற அவங்க தானே கொடுக்கணும். இல்லங்க, ஆர்டிஓ போட்டாங்க, ஆர்டிஓ மீட்டிங் நான் கட்டணம் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன், இந்த சட்டமன்றத்துக்கு பிஎல் 1 நான் தாங்க, பிஎல் 1 நான் தான். நான் எப்பயாச்சும் இந்த தப்பு பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தவறுல பண்ணிக்கலாம். அக்கா, இந்த நான் சொல்ற தப்பா நினைச்சுக்கிறேன். இவங்க அந்த தப்பை இவங்க பண்றாங்க. இது வந்து திருட்டு ஓட்டுலாம் நீக்கணும், நல்ல ஒரு ஓட்டு நீக்க கூடாது. 2 ஓட்டு இருக்குங்க ஒரு இடத்துல, அது நீக்கப்படணும். அது வந்து போலியான ஓட்டு நீக்கப்படணும். இல்ல இவங்க அக்கா உங்களை சொல்ல விலக சொல்ற, இவர் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆமா, அந்த குரூப்ல போட்டாங்க, மார்வெல்ல நான் பார்த்தேன், போட்டாங்க குரூப்ல போட்டாங்க. அக்கா உங்களை தப்பா சொல்ல, ஐயோ சாரி, உங்களை தப்பா சொல்ல, இவர் எத்தனை இல்ல இந்த ஃபார்ம். அக்கா ரைட்டுங்க, அதுதான் எங்களுக்கு எந்த ரைட் இருக்கோ நாங்க கொடுப்போம். அவர் டிஎம் கேட் வந்தா நாங்க டிஎம்கே போகணும்னு இல்ல. அதுக்கு இல்லக்கா, ரைட் அக்கா கரெக்டா சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்க்கா, இதுக்கு அதிகாரி நியமிச்சிருக்காங்க. சொல்றேன், நான் 25 வருஷமா வெளிய வந்துட்டு வந்து இப்பதான் வந்திருக்கோம். உங்களுக்கு அக்கா தெரியும் எனக்கு. அக்கா இந்த வீடு, அக்கா நீங்க இந்த வீடு கட்டறது நான் பார்த்து தான் இருக்கேன். அக்கா அது தெரியும் உங்களுக்கு, நீங்க யாருமே எப்ப வர மாட்டீங்க. அக்கா உங்களை பத்தி நல்லா தெரியும், வீட்டுல இருந்து யாரும் வெளியே விட வர மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா இந்த ஃபார்ம் வந்து அரசு அதிகாரி தான், கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறாங்க, கலெக்டர் சொன்னீங்க வீடு வீடா எடுத்து வந்து கொடுப்பீங்கன்னு, இப்ப அலக்கழிக்க வைக்கிறீங்க சார். அங்க வாங்க. அக்கா ரைட், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அரசு விஓ இவர் என்ன சொல்லணும், இவர் கேட்ட உடனே விஓ சொல்லி அந்த ஹெல்ப் பண்ணலாம். வாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அம்மா வாங்க இந்த வீட்டுல 5 பேர் விடுபட்டு போயிருக்குது.